அதற்கு வணக்க மக்களே, சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. குறிப்பாக 3 நாட்களுக்கு மழை அலர்ட் சொல்லியிருக்காங்க. வானிலை ஆய்வு மையம் கொடுத்த ஒரு முக்கிய எச்சரிக்கை தான் இந்த செய்திக்குள்ள பார்க்க போகிறோம். ஸோ இது காரணமாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை, குறைவான கனமழை எந்தெந்த மாவட்டத்துக்கு இருப்பது தான் இந்த செய்திக்குள்ள பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து 3 மேசம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், குறிப்பாக தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் வரும் 7 முதல் 9ஆம் தேதி வரை லேசான மழை வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் ஒரு மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக வங்கக்கடல் மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளான பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதியின் ஒரு மேல் வளிமண்டல மேலக சுழற்சி நிலவுதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன சார் பார்த்தீங்கன்னா, இதன் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்று முதல் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வரை பொதுவாக ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ அதே போல் வரும் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தென்மேற்கு மற்றும் அதனுடைய வடக்கு மாவட்டங்களான கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தமிழக கடலோர பகுதிகளாக நாளை மற்றும் நாளை மறுநாள் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையிலேயே மிதமான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் நாளை மறுநாள் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்துக்காக வாய்ப்புக்கு குறைவாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதை பொறுத்த மட்டும் வரும் 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பார்த்திங்கன்னா படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் வந்து உயரக்கூடும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் வெதர் பற்றிய வானிலை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.